தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்துல வந்து அவரை ஆராதிக்கும்படியாகவும் அவரை துதிக்கும்படியாக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த ஆராதனையிலே கலந்து கொள்வது தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்ளவும், தேவனுடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளவும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் நாம் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அதே நேரத்தில் அவரிடத்திலே நாம் ஒரு உடன்படிக்கை செய்வதற்காக இந்த மாதத்திலே முதல் ஓய்வு நாளிலே நாம் வந்திருக்கிறோம். இந்த ஓய்வு நாளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்றால் நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும், நம்மை நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும். முழு உள்ளத்தோடு முழு ஆத்மத்தோடு நம்மை அர்ப்பணித்து நம்மை ஒப்பு கொடுத்து தேவனிடத்திலே, அப்பா நான் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன், என்னை பாரும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கலாம். இந்த நேரத்திலும் தேவனாகிய கர்த்தர் இந்த அடிமையை எப்படி தெரிந்து கொண்டார் என்பதை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாகவும், அதே நேரத்தில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பதாகவும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி யாரும் கண்களை திறந்து பார்க்காதபடிக்கு எல்லோருமே கண்களை மூடி, தேவ பிள்ளைகளே, என் மகளே, என் மகனே, கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்கள், கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்கள். எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ வேதனைகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே ஏன் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது, ஏன் இப்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று கலங்கிக் கொண்டிருக்கிறாயா? வேதனையோடு கூட இருக்கிறாயா? தேவ பிள்ளையே, இன்றைக்கு தேவன் உன்னை தொடப்போகிறார், உன்னை தொடப்போகிறார். தேவனுடைய வசனம் உனக்குள்ளாக கிரிய செய்ய போகிறது. உன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வரப்போகிறது. உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதங்கள் நடக்க போகிறது, அதிசயங்கள் நடக்க போகிறது. தேவ மகிமை, தேவ பிரசன்னம் உன்னுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும், இருக்கிற உபத்திரவத்தை எப்படி மேற்கொள்வது, எப்படி சமாளிப்பது என்பதை பற்றி தேவன் உனக்கு உணர்த்துகிறவராய் இருக்கிறார். ஒப்புக்கொடு என் மகளே, என் மகனே, உன்னை தேவன் அழைத்துக் கொண்டிருக்கிறார், தேவன் அழைத்துக் கொண்டிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உன் வியாதியை சுகப்படுத்துகிறவராக பலவீனங்களை எடுத்து போடுகிறவராக இருக்கிறார். ஒரு அக்கினி தேவன் உன்னோடு கூட பேசுகிறார். வல்லமையின் தேவன் உன்னோடு கூட பேச போகிறார். என் மகளே, அழுதது போதும், வேதனைப்பட்டது போதும். உன்னுடைய வாழ்க்கையிலே இத்தனை நாட்கள் சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் உன்னை தூட்டி எறிந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனால் தேவன் உன்னை மார்போடு அரவணைத்துக் கொள்கிறார், மார்போடு கூட அரவணைத்துக் கொள்ள போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மகனே, ஒப்புக்கொடு, என் மகனே, ஒப்புக்கொடு. முழு உள்ளத்தோடு தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. இன்னும் நீ ஒப்பு கொடுக்காமல் இருந்தாயானால் இன்னும் உபத்திரவங்கள், போராட்டங்கள் வேண்டாம். இனி நீ அட வேண்டாம், இனி நீ அடப்போவதில்லை. தேவ மகிமை, தேவ பிரசன்னம் ஒரு அக்கினி மயமான ஒரு வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. கால் பகுதியில் இருக்கிற வலிகள் சுகமாக போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, நன்றி ராஜா, ஸ்தோத்திரம். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, நன்றி ராஜா, ஸ்தோத்திரம். அப்பா, அடி வயிற்றிலே வலிகளோடு கூட இத்தனை நாட்கள் எவ்வளவோ மாத்திரைகள் சாப்பிட்டும் குணமாகாதபடி இருக்கிற அந்த வலிகளை தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது சுகப்படுத்தி விட்டீர் ஆண்டவரே, நன்றி ராஜா, ஸ்தோத்திரம். அப்பா, அந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கட்டும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தால் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உங்களை அவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் என்னுடைய சார்பாகவும் சீலவாம் ஊழியத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் பார்க்கும்போது
உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக காணப்படும். ஏனென்று சொன்னால், இவ்வளவு நேரம் 6 அடி மனிதர்கள் வந்து ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று பார்க்கும் பொழுது ஒரு சின்ன பையன் வந்து நின்று கொண்டிருக்கிறானே என்று சொல்லி நினைக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் 6 அடி மனிதனையும் கொண்டு பயன்படுத்துவார். 90 சென்டிமீட்டர் உள்ள மனிதனையும் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனது பெயர் அன்பு. நான் கர்நாடக மாநிலத்திலே என் தாய் தந்தையருக்கு 6வது பிள்ளையாக, கடைசி பிள்ளையாக பிறந்தேன். கடைசி பிள்ளையாக பிறந்ததினாலே எனக்கு மிகவும் வேதனையோடும் கண்ணீரோடும் என்னுடைய காலத்தை கழித்தேன். ஏனென்று சொன்னால், நான் எல்லோருடைய குள்ளமாக இருக்கிறதினாலே எல்லோரும் கேலி பரிகாசம் செய்வார்கள், கிண்டல் செய்வார்கள். இதையெல்லாம் கேட்டு நான் மிகவும் மனம் உடைக்கப்பட்டு வேதனையோடு கூட என்னுடைய காலத்தை கழித்தேன். நான் 1989ஆம் ஆண்டு என்னுடைய பள்ளி படிப்பை முடித்தேன். அதன் பிறகு நான் படிக்க வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சையோடு கூட இருந்தேன், ஆசையோடு கூட இருந்தேன், படிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் என்னாலே படிக்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால், என்னால் அதிக தூரம் நடந்து செல்ல முடியாது, அதிக புத்தகங்களையும் சுமந்து கொண்டு செல்ல முடியாது. நான் 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு படிக்க வரையிலும் என் தாய் தான் என்னையும் என் புத்தக மூட்டைகளையும் சுமந்து கொண்டு என்னை படிக்க வைத்தார்கள். அப்படி அவர்கள் கஷ்டப்பட்டு படிக்க வைத்திராவிட்டால் நான் 10வது கூட படித்திருக்க முடியாது. இப்பொழுது கூட என் தாயை பார்க்கும் பொழுது அந்த ஞாபகம் தான் வரும். ஏனென்று சொன்னால், ஒரு தாய் கருவிலே 10 மாதம் சுமப்பார்கள். ஆனால் என்னுடைய தாயோ கருவிலும் 10 மாதம் சுமந்து மார்பிலும் தோளிலும் 15 வருடங்கள் சுமந்து என்னை படிக்க வைத்தார்கள். இப்படி அவர்கள் கஷ்டப்பட்டு படிக்க வைத்தார்கள். பிறகு 1ஆம் வகுப்பிலிருந்து 7ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்க வரையிலும் ஒரு விதமான தலைவலி வரும். அந்த தலைவலி வரும்பொழுது ஓ என்று சத்தம் போட்டு மயங்கி நான் பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருக்கும் பொழுது மயங்கி கீழே விழுந்து விடுவேன். அந்த நேரத்தில் ஒரு பள்ளி ஆசிரியர் ஒரு பையனை அனுப்பி என் தாயை அழைத்து வர சொல்லுவார்கள். அந்த பையன் ஓடி வந்து என் தாய்க்கு சொல்லுவான், அம்மா, உன்னுடைய மகன் மயங்கி கீழே விழுந்து விட்டான் என்று சொல்லுவான். அந்த நேரத்தில் என் தாய் வீட்டில் செய்து கொண்டிருக்கிற வேலைகளெல்லாம் விட்டு கதறி அழுது கொண்டு ஓடி வருவார்கள். ஐயோ, என்னுடைய பிள்ளைக்கு என்னதோ, என்னுடைய பிள்ளை இப்படியும் பிறகு இப்படிப்பட்ட ஒரு வியாதி இருக்கிறதே என்று சொல்லி கதறி அழுது கொண்டு ஓடி வருவார்கள். அவர்கள் கதறி அழுது கொண்டு ஓடி வந்து என்னை அரவணைத்து தூக்கி கொண்டு நான் பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருக்கிற பள்ளிக்கூட அருகாமையிலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கியபடி இருக்கிற அந்த சிலுவைக்கு முன்பதாக கிடத்தி ஜெபிப்பார்கள். அவர்கள் அந்த இடத்துல கதறி அழுது ஜெபிப்பார்கள். அவர்கள் அழுது ஜெபித்த ஜெபம் என்னவென்று சொன்னால், இந்த பிள்ளைக்கு இந்த வியாதி சுகமாகிவிட்டால் உமக்கே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி அவர்கள் ஜெபித்தார்கள். அந்த ஜெபமோ என்னவோ தெரியவில்லை. இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக ஒரு ஊழியக்காரனாக நின்று கொண்டிருக்கிறேன். அன்றைக்கு என்னுடைய வியாதினாலே நான் மயங்கி கிழவினதேன். ஆனால் இன்றைக்கு அநேக வியாதி உள்ளவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் படிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தேன், ஆனால் படிக்க முடியவில்லை. நான் படிக்க முடியவில்லையே என்று சொல்லி நான் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் என் தாய் என்னை அழைத்து, கடைக்கு சென்று எனக்கு தலைவலிக்கிறது, கடைக்கு சென்று தைலம் வாங்கி கொண்டு வா என்று சொன்னார்கள். நானும் சரி என்று சொல்லி கடைக்கு போனேன். கடைக்கு போய் வரும்பொழுது எனக்கு பெரிய ஆபத்து ஏற்பட்டது. எப்படி ஆபத்து ஏற்பட்டேன் என்று சொன்னால், கடையிலிருந்து வரும்பொழுது 4 சிறு பிள்ளைகள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். 4 சிறு பிள்ளைகள் என்னை சூழ்ந்து கொண்டு என்னை கேலி பரிகாசம் செய்து என்னை கீழே தள்ளிவிட்டார்கள். நானும் முகங்குப்புறமாக கீழே விழுந்து விட்டேன். பிறகு ஒரு பையன் வேடிக்கையாக என் கழுத்து பகுதியிலே உட்கார்ந்து விட்டான்.
அந்த நேரத்தில் என்னால் அவர்களை சமாளித்து கொண்டு வர முடியவில்லை. என்னால் அவர்களிடத்திலிருந்து விடுபட்டு வர முடியவில்லை. அந்த பையனுடைய பாரம் தாங்க முடியாதபடிக்கு எனக்கு மூச்சு திணறிக் கொண்டிருந்தது. எனக்கு உயிர் போகிற நிலைமை. என்னால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அந்த நேரத்தில் அந்த வழியாக சென்ற ஒரு சகோதரை பார்த்து அந்த பிள்ளைகளை துரத்தினார்கள். துரத்தின உடனே நான் விடுதலையோடு கண்ணீரோடு கூட நான் வீட்டுக்கு வந்தேன். ஏனென்று சொன்னால் என்னை நானே காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லையே, எனக்கு பலன் இல்லையே என்று சொல்லி நான் அழுது கொண்டே வந்தேன். பிறகு மனிதர்கள் தான் வேடிக்கையாக பார்த்தார்கள் என்றால் மிருகங்களும் வேடிக்கையாக பார்த்தது. ஒரு மாடு வேடிக்கையாக பார்த்து குத்த வந்தது. 4 நாய்கள் வேடிக்கையாக பார்த்து கடிக்க வந்தது. இதில் மிகவும் வேதனை அடைந்தேன். ஐயோ, நான் ஏன் பிறந்தேன், எல்லோருக்கும் கேலியாக இருக்கிறேனே என்று சொல்லி நான் நினைத்து 10 வருடமாக ஒரே அறைக்குள்ளாக இருந்தேன். ஒரே அறைக்குள்ளாக 10 வருடமாக ஒரு சிறை கைதியைப் போல இருந்தேன். சரி, வாழத்தான் முடியல, சாகலாம் என்று நினைத்தேன், தற்கொலை செய்து சாகலாம் என்று நினைத்தேன். ஆனால் அதற்கும் எனக்கு வழியில்லை. ஏனென்று சொன்னால் தூக்கு போட்டு இறக்க வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கு எனக்கு உயரம் பற்றவில்லை. சரி, வெளியிலே சென்று ரயிலில் தலை கொடுத்து சாகலாம் என்று நினைத்தேன். அதற்கும் எனக்கு வழியில்லை. ஏனென்று சொன்னால் ரயிலில், அதாவது அந்த ரயில் நிலையத்துக்கு செல்வதற்கு குறைந்தது அரை மைல் தூரமாக இருக்கும். அந்த இடத்துக்கு கூட என்னால் நடந்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தது. இப்படி வாழவும் முடியலையே, சாகவும் முடியலையே, என்னை ஏன் படைத்தாய், எதற்கு படைத்தாய், என் தாயின் கருவிலே இருக்கும்பொழுது என்னை கொன்றுவிடக்கூடாதா என்று சொல்லி நான் தேவனை கேள்வி கேட்டேன். இப்படி கேள்வி கேட்டுக்கொண்டிருந்த பொழுது எனக்குள்ளாக ஒரு ஆசை என்னவென்றால், நான் சாவதற்குள்ளாக யாருக்காவது ஒருத்தருக்காவது 1 ரூபாய் கொடுத்து விட்டு இறக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நேரத்தில் நான் யோசித்து கொண்டு ஒரு நாள் எதர்ச்சியாக நான் வீட்டுக்கு வெளியே நின்று கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் என் உடன்படித்த நண்பர் என்னை பார்த்தார். அவர் கேட்டார், இத்தனை நாட்கள் எங்கே போனாய் என்று சொல்லி. அப்பொழுது என்னுடைய வேதனைகளை சொன்னேன். அவர் சொன்னார், நான் உனக்கு உதவி செய்கிறேன், நீ என்ன படிக்க வேண்டும் சொல் என்றார். நானும் கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னேன். அந்த நேரத்தில் அவர் என்னை அழைத்து கொண்டு போவார், அழைத்து கொண்டு வருவார். பிறகு அவர் சத்தியத்தை சொன்னார். அவர் ஒரு சபையில் உதவி போதகராக இருந்தார். சத்தியத்தை சொன்னார். ஆனால் எனக்கு சத்தியம் இருக்கவில்லை. நாங்களும் பிறவியிலிருந்து கிறிஸ்தவர்கள் தான். நாங்கள் ஆலயத்துக்கு சென்று கொண்டிருந்தோம். நானும் சென்று கொண்டிருந்தேன். கொஞ்ச நாட்கள் ஆலயத்துக்கு போவதை நிறுத்திவிட்டேன். ஏனென்று சொன்னால் என்னை தேவன் இப்படி படைத்து விட்டாரே, நான் ஏன் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைத்து விட்டேன். பிறகு அவரும் சத்தியத்தை சொல்லும் பொழுது அது எனக்கு ஏற்கவில்லை. இன்னும் சில நண்பர்கள் கிடைத்தார்கள். நீ சந்தோஷமாக இருக்கணும்னா டான்ஸ் ஆடு, எங்கள் கூட சேர்ந்து. நான் சரி என்று சொல்லி அவர்கள் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடினேன். அந்த டான்ஸில் எனக்கு சந்தோஷம் வரவில்லை, கவலை தான் ஏற்பட்டது. ஏனென்று சொன்னால் ஒரு கொடூரமான விக்கிரக வேஷத்தை தரித்து கொண்டு ஆடினேன். இப்படி ஆடும்பொழுது சந்தோஷம் வரவில்லை, மிகவும் கவலை தான் வந்தது. ஏனென்று சொன்னால் அதை பார்த்த சில குழந்தைகள் பயந்து ஓடி அந்த இரவு முழுவதுமாக ஜுரம் வந்திருக்கிறது. இதையெல்லாம் சொல்லும்பொழுது வேதனையாக காணப்பட்டது. பிறகு நாங்கள் பேசினோம். இந்த சன் டிவியில் அரட்டை அரங்கம் என்ற நிகழ்ச்சி வந்து கொண்டிருந்தது. அதில் பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தீர்மானம் பண்ணினோம். அது நாங்கள் இருக்கிற இடத்துக்கு அரங்கேற்றமானது. அந்த இடத்துல போய் நாங்கள் பேசினோம். பேசின உடனே எனக்கு சன்மானமாக 10,000 ரூபாய் கொடுத்தார்கள். அல்லேலூயா, 10,000 ரூபாய் கொடுத்தார்கள். அந்த 10,000 ரூபாயை அப்படியே ஊனமுற்றவர்களுக்காக கொடுத்தேன். யாராருக்கு என்னென்ன தேவையோ அதை வாங்கி கொடுத்து விட்டேன். பிறகு அதே எண்ணம் வந்தது. என்ன எண்ணம் என்றால், நீ வாழக்கூடாது, உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது என்று சொல்லி அந்த நேரத்தில் நான் அந்த ஏதாவது ஒரு சாதனைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி, என்ன சாதனைகளை செய்வது, இந்த உலகத்தையே திரும்பி பார்த்து நான் ஏதாவது ஒரு சாதனைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் யோசித்தேன். நான் எப்படி செய்ய முடியும், என்னால் என்ன சாதனை செய்ய முடியும் என்று நினைக்கும் பொழுது ஏன் பைபிளை எழுதலாமே என்று சொல்லி நினைத்தேன். பைபிள் எப்படி எழுதியிருப்பது, எல்லோரும் எழுதியிருப்பார்கள், நான் மாத்திரம் வித்தியாசமாக எப்படி எழுதுவேன் என்று சொல்லி நினைத்தேன். இப்படி எழுதினால் எப்படி இருக்கும் என்று சொல்லி நான் எழுதியிருக்கிறேன். இது எப்படி படிக்க முடியும் என்று சொன்னால், சாதாரணமாக படிக்க முடியாது, முகம் பார்க்குற கண்ணாடி வைத்தால் தான் படிக்க முடியும். மிரர் வேவ், அதாவது நீங்கள் ஆம்புலன்ஸில் பார்த்திருப்பீர்கள், அந்த எழுத்துக்கள் மிரர் வேவில் இருக்கும். அதே போல் புதிய ஏற்பாட்டை முழுவதுமாக எழுதி முடித்தேன்.
9 மாதத்தில் எழுதி முடித்தேன். கையில் இருக்கிறது ஒரு அதிகாரம்தான். இன்னொரு சாதனை என்னவென்று சொன்னால் 50 பைசா, அதாவது திருக்குறளை எழுதியிருக்கிறேன். திருக்குறள் எப்படி எழுதப்பட்டது என்று சொன்னால் 50 பைசா வடிவில் ஒரு வட்டத்தை அச்சடித்து ஒரு வட்டத்துக்குள்ளாக ஒரு குறள், ஆக மொத்தம் 1330 வட்டத்துக்குள்ளாக 1330 குறளை எழுதியிருக்கிறேன். இது பூத கண்ணாடி, முகம் பார்க்குற கண்ணாடி வைத்து படிக்க வேண்டும். இதில் இன்னொரு ஆச்சரியப்பட விஷயம், இந்த மேலே இருக்கிற அட்டவணை தனித்த தலைமுறையை கொண்டு மையை தொட்டி எழுதப்பட்டதாக இருக்கிறது. இப்படியாக எழுதி சாதனைகளை படைத்தேன். பிறகு அதே எண்ணங்கள் வந்தது. வாழக்கூடாது, சாக வேண்டும் என்ற எண்ணம். இதற்கு என்னதான் வழி? கர்த்தர் என்னை வாழச் சொன்னால் வாழலாம், சாகச் சொன்னால் சாகலாம் என்று சொல்லி நான் நண்பனிடத்தில் போய் ஜெபித்தேன். ஜெபிக்கும் பொழுது எரேமியா 33:3 வசனத்தின்படி கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொல்லி அந்த நேரம் முதல் நான் தேவனுக்காக ஒப்பு கொடுத்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நேரம் முதல் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து இன்று வரைக்கும் நான் தேவனுடைய ஊழியத்தை 20 வருட காலமாக செய்து வருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே நேரத்தில் ஊழியத்துக்கு வந்த பிறகு பல நாடுகளுக்கு, அதாவது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உலகம் எங்கிலும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொல்லி எனக்கும் ஆசை. ஒரே இடத்துல இருக்கக்கூடாது, எல்லா உலக நாடுகளுக்கு போக வேண்டும் என்று சொல்லி அந்த நேரத்தில் ஜெபிக்கும் பொழுது 2017ஆம் ஆண்டில் வெளிநாட்டு ஊழியமாக, முதல் ஊழியமாக ஸ்ரீலங்கா பகுதிகளுக்கு கர்த்தர் கொண்டு போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 வருட காலம் அந்த இடத்துல நான் தேவனுடைய ஊழியத்தை செய்தேன். ஹல்லேலூயா. அந்த இடத்துல போகும்போது வீட்டில் இருக்கிறவரெல்லாம் சொன்னார்கள், நீ அவ்வளோ தூரம் போவாத, தமிழ்நாட்டுக்கு போ, பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு போ அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டான். உன்னை யாருன்னா பேக்கில் போட்டுன்னு போயிட்டா என்ன பண்ணுவேன், உன்னை யாருன்னா தூக்கின்னு போயிட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார்கள். நான் சொன்னேன், நான் சிறியவனாக இருந்தாலும் எனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், யாருக்கும், அதாவது நான் இருக்கிற இடத்துல எனக்கு மதிப்பு இல்லாமல் இருந்தது. அந்த ஸ்ரீலங்கா பகுதிகளுக்கு நான் கடந்து செல்லும் பொழுது, போர்டிங்கெல்லாம் முடிக்கும் பொழுது மிகவும் சிரமப்பட்டேன். ஏனென்று சொன்னால் செக்கிங் பண்ணும் பொழுது கேமராவில் ஃபோட்டோ எல்லாம் பிடிப்பார்கள், இப்படியெல்லாம் பண்ணுவார்கள். மிகவும் கஷ்டப்பட்டேன். அதே நேரத்தில் அந்த இடத்தில் பார்க்கும் பொழுது நான் அந்த ஃப்ளைட்டுக்கு போவதற்கு கொஞ்சம் நேரம் இருக்கும். அது வரைக்கும் ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கும், வெயிட்டிங்கில் உட்கார்ந்து. அந்த இடத்துல உட்காரும் பொழுது எல்லோரும் என்னை சூழ்ந்து கொண்டு ஃபோட்டோ பிடித்தார்கள். பாஸ்டர் சொன்னார்கள், செமினாருக்கு வரும்பொழுது கூட்டமே இருந்தது என்று. அதே போல் என்னை சுற்றிலும் எல்லோரும் வந்து விட்டார்கள். அதாவது என்னவென்று சொன்னால் அந்த ஏர் ஹோஸ்டல்ஸு, மேலே இருக்கிற ஆஃபீஸர்ஸு, நான் அந்த அப்படியெல்லாம் சூழ்ந்து கொண்டு போயிட்டார்கள். பிறகு அந்த ஸ்ரீலங்காவில் போய் இறங்கின உடனே என் கூட வந்தவங்க எல்லாமே போயிட்டார்கள். ஆனால் நான் மாத்திரம் 1.5 மணி நேரம் ஆச்சு வெளியே போகிறதுக்கு. ஹல்லேலூயா. ஏன் 1.5 மணி நேரம் ஆச்சுன்னா எல்லாமே சூழ்ந்து கொண்டு ஃபோட்டோ எடுத்து விட்டார்கள். மேலே இருக்கிற ஆஃபீஸர்கள் எல்லாமே. அப்படி நடந்து கொண்டிருக்கும் போது அந்த ஏர் ஹோஸ்டல்ஸுகள் வெளியே போக முடியாது, வெளியில் வரக்கூடாது. ஆனால் என்னை என்ன செய்தார்கள், உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பேகையும் என்னையும் ஒரு நாய் எப்படி எடுத்துக்கொண்டு போவார்களோ அப்படி எடுத்துக்கொண்டு வந்து வெளியே விட்டு விட்டார்கள். அந்த அளவுக்கு எனக்கு அந்த இடத்துல மரியாதையும் ஒரு கனமும் கிடைத்தது. பாருங்கள், யார் தூக்கி எறியப்படுகிறோமோ அவர்களைத்தான் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார், உயர்த்துகிறவராக இருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, இன்றைக்கு பாருங்கள், இந்த சாதனைகள் படைத்ததுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் சாதனைக்கு வயது வரம்புகள் தேவையில்லை. ஹல்லேலூயா. யார் வேண்டுமானாலும் என்ன செய்யலாம், சாதனைகள் படைக்கலாம். பாருங்கள், ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாத என்னையே கர்த்தர் பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் இன்றைக்கு உங்களை பயன்படுத்துவாரா மாட்டாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை நினைத்து நான் சாக வேண்டும் என்று சொல்லி நினைத்தேனோ, எதை நினைத்து நான் தற்கொலை செய்து சாக வேண்டும் என்று நினைத்தேனோ, அதற்கும் இந்த பைபிள் திருக்குறள் எழுதுனதற்கும் எனக்கு 2 கின்னஸ் ரெக்கார்டு கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா.
என்னுடைய உயரம் 90 சென்டிமீட்டர். அதற்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்டும் இந்த பைபிள் இந்த திருக்குறளை எழுதுவதற்கும் 2 கின்னஸ் ரெக்கார்டுகள் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், என்னையே இப்படி சாதனை படைக்க வைக்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, வயதானவர்களாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, யாருக்குள்ளாகவும் எல்லோருக்குள்ளாகவும் ஒவ்வொரு தாளந்துகள் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை பயன்படுத்துகிற தேவன் இன்றைக்கு உங்களையும் பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். நம்மோடு கூட பேசும் பொழுது அந்த வார்த்தைகள், அதாவது நாம் தேவனுடைய வசனத்துக்குள் இருக்கும் பொழுது தான் நாம் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவன் இருக்கிற இடத்துக்கு நாம் செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் இருக்கிற இடத்துக்கு நாம் சென்றோமானால் தான் தேவன் நம்மிடத்தில் பேசுவார். அதை நம்மாலே கேட்க முடியும். அதே நேரத்தில் அந்த வார்த்தைகள் தான் இன்றைக்கு நம்ம எல்லாவற்றையும் செய்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவியாகவும் நமக்கு துணையாகவும் இருப்பார். ஹல்லேலூயா. பாருங்கள், நான் கர்த்தர் பேசுவதை கேட்பதற்கு நான் செல்லாதபடிக்கு இருந்ததினால தான் என்னுடைய வாழ்க்கை ஒரு இருளான வாழ்க்கையாக இருந்தது. ஒரு வெற்றியின் பாதையை காண முடியாதபடிக்கு இருந்தது. அந்த வெற்றி அடைய முடியாதபடிக்கு இருந்தது. ஆனால் கர்த்தர் என்னோடு கூட பேசினார். கர்த்தர் பேசும் பொழுது அதை கேட்க எனக்கு வாஞ்சையாக இருந்தேன். அந்த வாஞ்சை தான் இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக நான் ஒரு ஊழியக்காரனாக நின்று கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவன் எந்த இடத்தில் இருந்து பேசுகிறவர்? அவர் பேசுகிற இடம் எங்கே? தேவ பிள்ளைகளே, நாம் வேதத்தில் படிக்கும் பொழுது தேவன் பேசின இடம் சீனாய் மலை. ஹல்லேலூயா. என் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால் மலைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன இது வித்தியாசமாக இருக்கிறது? மலைகள். இந்த மலைகளிலே என்ன காணப்படுகிறது? இதிலே என்ன செய்தி இருக்க போகிறது என்று சொல்லி நினைக்கலாம். தேவ பிள்ளைகளே, இந்த மலைகளிலே தான் தேவன் நம்மை பூர்ணமாக ரட்சிக்கிறவராக இருக்கிறார். இந்த மலைகளில் இருந்து தான் தேவனாகிய கர்த்தர் நமக்குரிய ஆலோசனைகளையும் கொடுக்கிறார், நமக்குரிய வழிகளையும் கற்றுக் கொடுக்கிறார். நாம் அந்த இடத்துக்கு நாம் ஏறி செல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்கள், நமக்கு மேலே ஏறி போவதற்கு எத்தனை பேருக்கு விருப்பமாக இருக்கிறது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கை தூக்கிடலாம், ஆனால் என்ன செய்ய முடியாது, நம்மளால போக முடியாது. ஹல்லேலூயா. கொஞ்சம் தூரம் நடந்தாவே என்ன ஆகும்? கால் வலி எடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் தேவன் இருக்கிற இடத்துக்கு நாம் சென்றோமானால் தான் தேவன் பேசுவதை நம்மால் என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். அந்த மலைகளிலே தான் இன்றைக்கு ஒரு பூர்ண ரட்சிப்பு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனம். யாத்திராகமம் 19:18. கர்த்தர் சீனாய் மலையிலே அக்கினியிலே இறங்கினபடியால், என் தேவ பிள்ளைகளே, இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அந்த சீனாய் மலையிலே எதிலே இறங்குகிறாராம்? அக்கினியிலே இறங்குகிறார். என் தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை அந்த எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து கொண்டு வருகிறார். அந்த எகிப்து நாட்டிலிருந்து அடிமை தடத்திலிருந்து கொண்டு வருகிறார். கொண்டு வந்த பிறகு வனாந்தர வழியாக நடத்தி சென்று வருகிறார். அந்த இடத்திலே நடத்தி கொண்டு வரும் பொழுது அவர் எந்த இடத்தில் பேசுகிறவராக இருக்கிறார்? சீனாய் மலையிலே அவர் பேசுகிறவராய் இருக்கிறார். அந்த சீனாய் மலையிலே அவர் இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்திலே எதற்கு வந்தார் என்று சொன்னால், உன்னையும் என்னையும் ரட்சிக்க.
உன்னையும் என்னையும் மீட்க, உன்னையும் என்னையும் வழிநடத்த, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கொடுப்பதற்காக அந்த சீனாய் மலையிலே இறங்கி வருகிறார். அந்த சீனாய் மலையிலே இறங்கி வந்த பிறகு யார் அவரோடு கூட இருக்கிறது? மோசே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவ பிள்ளைகளே, அந்த இடத்தில் அவர் அக்கினியிலே இறங்குகிறார். அவர் அக்கினியிலே இறங்குகிறார். படிக்கலாம். அது முழுவதும் புகைக்காடா இருக்கிறது. அந்த புகை சூளையின் புகையாக இடம்பெற்று, ஹல்லேலூயா. என் தேவ பிள்ளைகளே, இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது அவர் அக்கினியிலே இறங்குகிறார். அக்கினி என்பது தேவனுடைய பரிசுத்தத்தை குறிக்கிறது, தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது, தேவனுடைய வல்லமையை குறிக்கிறது. என் மகளே, என் மகனே, தேவனாகிய கர்த்தர் அவர் உனக்காக அந்த பரிசுத்த அந்த அக்கினியிலே இறங்கி உனக்காக பேசுகிறவராய் இருக்கிறார். நான் வல்லமையுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன். உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றுவதற்காக, ஆசீர்வாதமாக இருப்பதற்காக நான் உனக்கு சில உடன்படிக்கை கட்டளைகளை நான் கொடுக்க போகிறேன் என்று சொல்லி அந்த மலையிலே இறங்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 20ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு உடன்படிக்கை செய்கிற தேவனாய் இருக்கிறார். என் மகனே, என் மகனே, தேவனுடைய அந்த வல்லமை வானத்திலிருந்து இறங்கி வருகிறது. புகை பூமியிலிருந்து என்ன செய்கிறது? எழும்புகிறது. என் தேவ பிள்ளைகளே, இந்த இரண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இரண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம் வானிலிருந்து இறங்குகிறது. நம்முடைய விண்ணப்பம், நம்முடைய ஜெபம் அதனோடு கூட சேர்ந்து மேலே போகிறது. என் தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்திலே இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவ பிள்ளைகளே, முதலிலே பார்க்கும் பொழுது சீனாய் மலையிலே அவர் இறங்குகிறார். வார்த்தையோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. வார்த்தை பேசுகிறது. என் மகளே, என் மகளே, இன்றைக்கும் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட ஒரு அக்கினியாக, ஒரு மகிமையாக இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அக்கினி, அந்த வல்லமை உனக்குள் வரும்பொழுது நீ விண்ணப்பிக்கிற ஜபமும், நீ ஜெபிக்கிற விண்ணப்பங்களும் அவரோடு கூட சேர்ந்து உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? என் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனும் நீங்களும் ஒன்றாக இணைந்து கொள்ள போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவ பிள்ளைகளே, அந்த இடத்துல தான் அவர் உடன்படிக்கை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த இடத்துல தான் மோசேக்கு 10 கட்டளைகளை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கைக்குரியதான அந்த வழிமுறைகளை தேவன் எந்த இடத்துல கொடுக்கிறார்? மலையிலே கொடுக்கிறார். அந்த மலைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏறி போகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விருப்பம், எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கிறது? நான் தேவனிடத்துக்கு ஏறி செல்லுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் வாஞ்சையோடு கூட இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மகனே, என் மகனே, இன்றைக்கு கர்த்தர் பாருங்கள் ஏன் உன்னை மலை மேலே ஏறி வர சொல்லுகிறார் என்றால் உன் காலை உன்னதத்திலே நிற்க வைப்பதற்காக. ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கும் உனக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவதற்காக தேவனாகிய கர்த்தர் உன்னை ஏறி வர சொல்ல போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், என் கண்மலை வெடிப்பிலே நான் உன்னை என்ன செய்வேன்? பாதுகாப்பேன். ஹல்லேலூயா. என் தேவ பிள்ளையே, உன்னை அநேகர் தூற்றி இருக்கலாம், அநேகர் வெறுத்திருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் எந்த இடத்துல தாழ்ந்திருக்கிறாயோ, எந்த இடத்துல விழுந்து விட்டாயோ, அந்த இடத்திலிருந்து உன்னை உன்னதத்துக்கு கொண்டு போகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சில குறிப்புகளை பார்த்துவிட்டு கடந்து சொல்லலாம். நான் உங்களுக்கு வேகமாக கடந்து செல்கிறேன். முதல் குறிப்பு, தேவன் அக்கினியிலிருந்து பேசுவார். ஹல்லேலூயா. தேவன் எந்த இடத்திலிருந்து பேசுகிறார் என்று சொன்னால் அக்கினி. அதே நேரத்தில் அந்த அக்கினி பரிசுத்தத்தை குறிக்கும், வல்லமையை குறிக்கும், நியாய தீர்ப்பையும் குறிக்கிறதா இருக்கிறது.
அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நியாய தீர்ப்பு குறிக்கிறதுக்காகத்தான் அவர் அக்கினியாய் வருகிறார். யாத்திராகமம் 3:2. அல்லேலூயா. என் தேவ பிள்ளைகளே, அந்த இடத்தில் பார்க்கும்போது என்ன நடக்கிறது? தேவனாகிய கர்த்தர் ஒரு முச்செடியிலே, மறுபடியும் படிக்கலாம், அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். என் மகளே, என் மகளே, அந்த முச்செடியிலே வருகிறார். அந்த முச்செடி அக்னியிலே அவர் தரிசனமாகுகிறார். உபத்திரவங்கள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது. இதை எல்லாவற்றையும் உன்னிலிருந்து விளக்கப் போகிறேன். என்னுடைய பிரசன்னம் உன்னை விடுதலையாக்குகிறது, உன்னை ரட்சிக்கிறது, உன்னை மீட்கிறது என்று சொல்லி அந்த அக்னி ஜுவாலையிலிருந்து, முச்செடியிலிருந்து அவர் பேசுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது ஒரு உபத்திரமாக இருக்கிறது, ஒரு போராட்டமாக இருக்கிறது, முச்செடியை போல இருக்கிறதா இருக்கிறது. என் மகளே, என் மகனே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை போராட்டமாக இருந்தாலும், பிரச்சனையோடு கூட இருந்தாலும், தேவனுடைய பிரசன்னம் உன்னை விடுதலையாக்கும், தேவனுடைய பிரசன்னம் உன்னை ரட்சிக்கும், தேவனுடைய பிரசன்னம் உன்னை விடுதலையாக்கும். அல்லேலூயா. முதல் பார்த்தோம் மலைகள், சீனாய் மலையை பார்த்தோம். இரண்டாவது பார்க்கிறோம், வார்த்தையாக இருந்த தேவன் எங்கே இருந்து பேசினார்? சீனாய் மலையிலிருந்து பேசினார். அந்த வார்த்தையை கேட்பதற்கு ஜனங்கள் பயந்தார்கள். அல்லேலூயா. என்ன செய்தார்கள்? ஜனங்கள் பயந்தார்கள். ஏனென்று சொன்னால் அவர் பேசும் பொழுது அந்த இடமே என்ன ஆனது? அதிர்ந்தது. அல்லேலூயா. பாவமாக இருந்தவர்களாலே அவருடைய வார்த்தையை கூட என்ன செய்ய முடியவில்லை, கேட்க முடியவில்லை. அவர்கள் பயந்தார்கள். ஆனால் அந்த இடத்திலே தேவன் பேசின காரணம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதற்காக. அல்லேலூயா. அதே வார்த்தை, அதே வார்த்தையாக தேவன், அதே வார்த்தையாக தேவன் இன்னொரு மலையிலே பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தையாக இருந்த தேவன் வம்சமாக வந்து மலையிலே பேசுகிறார். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 5:4. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என் மகனே, என் மகனே, இந்த இடத்தில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? 5:1 வாசிக்கலாம். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலை மேல் ஏறினார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் மகனே, என் மகனே, இந்த இடத்தில் பாருங்கள், திரளான ஜனங்களை பார்த்து அவர் எங்கே ஏறி போனார்? மலை மேல் ஏறினார். ஏனென்று சொன்னால் உன்னையும் என்னையும் மலை மேல் ஏற்றி உன்னையும் என்னையும் உயர்த்துவதற்காக அவர் மலை மேல் ஏறி போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இடத்தில் பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் இந்த மலை பிரசங்கத்தை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இடத்தில் இருந்தவர்கள் யார் என்று சொன்னால் தூக்கி எறியப்பட்ட மனிதர்கள், ஒதுக்கப்பட்ட மனிதர்கள், புறக்கணிக்கப்பட்ட மனிதர்கள். என் மகளே, என் மகனே, அந்த இடத்திலே அவர்கள் எல்லோரும் யாராக இருந்தார்கள் என்று சொன்னால் கலிலேய மக்களாக இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என் மகளே, இன்றைக்கு பாருங்கள், தேவன் அந்த மலை மேல் ஏறினார். அந்த மலை மேலே ஏறின பொழுது அந்த இடத்தில் இருந்தவர்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்ட மனிதர்கள், புறக்கணிக்கப்பட்ட மனிதர்கள், அவர்கள் வேண்டாம் என்று சொல்லி தள்ளி வைத்த மனிதர்களிடத்தில் தான் தேவனாகிய கர்த்தர் உட்கார்ந்து பேசுகிறார். என்ன பேசுகிறார்? வாசிக்கலாம். 5:4. துயரப்படுகிறவர் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். என் மகளே, என் மகளே, உன்னை தூக்கி எறிந்து விட்டார்களா? ஒதுக்கி விட்டார்களா? வேண்டாம் என்று சொல்லி தள்ளி விட்டார்களா? நீ குடும்ப சூழ்நிலை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறாயா? என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி அந்த இடத்திலே அந்த தூக்கி வருத்தப்பட்ட கண்ணீரோடு கூட இருந்த மக்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லிக் கொண்டார். அல்லேலூயா,
அல்லேலூயா. என் மகனே உற்சாகப்படுத்தும்படியாக பேசினார். அந்த இடத்துல பேசும் பொழுது எல்லோரும் அமைதியாக இருந்தார்கள். அல்லேலூயா. வார்த்தையாக இருந்த தேவனிடத்தில் எப்படி இருந்தார்கள்? எப்படி இருந்தார்கள்? கொஞ்சம் பயம் இருந்தது. அல்லேலூயா. கொஞ்சம் நடுக்கம் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து கொண்டு பேசும் பொழுது அதை அப்படியே கவனித்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஏனென்று சொன்னால் அந்த வார்த்தைகள் எல்லோரும் அவர்களை அப்படியே அன்புக்குள்ளாக கட்டி போட்டு விட்டது. அப்படியே அவரோடு கூட ஐக்கியமாக இருக்க செய்தது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு அவர்கள் எல்லோரையும் என்ன செய்தது? அந்த இடத்துல உட்கார வைத்து அதை கேட்க வைத்தது. அது எப்படி இருந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஹல்லேலூயா. என் தேவ பிள்ளைகளே, இந்த இடத்தில் பார்க்கும்பொழுது என்ன நடந்தது என்று சொன்னால் அந்த வார்த்தை எப்படி இருந்ததாம்? ஒரு மழையை போல இறங்கினது. என் மகளே, என் மகனே, தேவனுடைய வார்த்தை இந்த மலையிலே உனக்கு ஆறுதலான வார்த்தையும் மழையை போல இறங்கி உன்னுடைய வாழ்க்கை துளிர்க்க செய்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. துளிர்க்க செய்கிறதா இருக்கிறது. என் மகனே, என் மகனே, சீனாய் மலையிலே உனக்கு வடிகள் கற்றுக் கொடுக்கப்பட்டது. இந்த மலையிலே என்ன சொல்லப்பட்டது என்று சொன்னால், தூக்கி எறியப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட எல்லோருக்குமே நீ மற்றவர்கள் ஒதுக்கிவிட்டார்களே என்று சொல்லி கவலைப்படாதே, நான் உங்களுக்காக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் உனக்கு ஆறுதலாகவும் உனக்கு துணையாகவும் நீ கவலைப்பட்ட இருதயத்துக்கு அவர் தேற்றரவாளனாகவும் இருந்தார். அல்லேலூயா. அடுத்த மலைக்கு போவோம். அந்த மலையிலே தான் பூர்ண ரட்சிப்பு கிடைக்கிறது. கடைசியாக பார்த்துவிட்டு நாம் கடந்து செல்லலாம். அடுத்த மலையிலே என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். மத்தேயு 27:33. அல்லேலூயா. அந்த இடத்தில் பாருங்கள், எந்த இடத்துக்கு வருகிறார்? கபால ஸ்தலம் என்ற இடத்துக்கு வருகிறார். கபால ஸ்தலம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? கொல்கதா. கொல்கதா என்று சொன்னால் என்ன அர்த்தம்? மண்டை ஓடு. அல்லேலூயா. என் மகளே, என் மகனே, இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது அந்த கபால ஸ்தலத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஒரு மண்டை ஓட்டை போல இருக்கும். அல்லேலூயா. அந்த மண்டை ஓட்டை போல இருக்கிற இடத்துக்குத்தான் தேவனாகிய கர்த்தரை என்ன செய்ய போகிறார்கள்? சிலுவையிலே அறையப் போகிறார்கள். என் மகளே, என் மகனே, இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் அந்த கபால ஸ்தலத்திலே தான் ஒரு பூர்ண ரட்சிப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த இடத்திலே தான் உனக்காகவும் எனக்காகவும் அவர் மரித்து நமக்கு பூர்ண ரட்சிப்பை கொடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. என் தேவ பிள்ளையே, அந்த இடத்துக்கு மண்டை ஓடு என்று அர்த்தம் படுகிறது. அந்த இடத்திலே என்ன நடக்கிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து சிலுவிலே அறைந்த பிறகு என்ன நடக்கிறது? அந்த சர்ப்பத்தின் தலையை நசுக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. அல்லேலூயா. என் மகளே, என் மகளே, இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? எத்தனை பேருக்கு புரிந்தது இந்த செய்தி? அல்லேலூயா. அல்லேலூயா. மலைகள் என்று சொல்லி பார்த்தோமானால் சாதாரணமாக காணப்பட்டது. ஆனால் வேதத்தில் இருக்கிற மலைகளை பற்றி நாம் பார்க்கும் பொழுது அது நமக்கு ரட்சிப்பின் இடம் என்று சொல்லப்படுகிறது. அது ஒரு விடுதலை இடம் என்று சொல்லப்படுகிறது. அது ஒரு மீட்பின் இடமாக சொல்லப்படுகிறது. என் மகளே, என் மகனே, இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உனக்காகவும் எனக்காகவும் அந்த மலையிலே தான், அந்த கபால ஸ்தலத்திலும் தான் ஜீவனை கொடுத்து இன்றைக்கு நம்மை ரட்சித்துக் கொள்ள போகிறார். நம்மை
நம்மை மீட்டு கொண்டு விட்டார். நம்மை விடுதலையோடு கூட எல்லாவற்றிலும் அவர் நம்மை கடந்து செல்ல போகிறார். ஹல்லேலூயா. என் மகளே, இன்றைக்கு இந்த மலைக்கு நாம் ஏறி செல்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதே போல பார்க்கும் பொழுது இன்றைக்கு அவர் சிலுவையிலே மரித்து உனக்காகவும் எனக்காகவும் ஒரு உடன்படிக்கை செய்தார். அதே போல இன்றைக்கும் அந்த திருவிருந்து பந்தியிலே அவரோடு கூட நாம் கலக்க போகிறோம். அவரோடு கூட ஒரு ஐக்கியமாக போகிறோம். அந்த திருவிருந்திலே நாம் கலந்து கொள்ளும் பொழுது நமக்காக பாடுபட்டு நமக்காக ரத்தம் சிந்தி நமக்காக அந்த கபால ஸ்தலம் என்ற மலையிலே நமக்காக ஜீவனை கொடுத்தாரே என்று சொல்லி நம்மை நாமே ஒப்பு கொடுத்து நம்மை நாமே அர்ப்பணித்து நாம் பாவத்தெல்லாம் மறுக்க செய்து நாம் அர்ப்பணித்தோமானால் நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை விடுதலையாக்குகிற தேவன் இருப்பார். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி நம்மை நாமே அர்ப்பணிக்கலாம். நம்மை நாமே ஒப்பு கொடுக்கலாம். என் மகளே, இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் மலையை பற்றி பேசினார். மலைகளிலிருந்து பேசினார். மலைகளிலே அவர் ஜீவனை கொடுத்தார். என் மகளே, இன்றைக்கு பாருங்கள், நமக்கு மலை என்று சொன்னால் சாதாரணமாக எடுத்துக்கொண்டோம், சாதாரணமாக இருந்தோம். ஆனால் இந்த மலையிலே தான் ஒரு விடுதலை இருக்கிறது என்று சொல்லி நாம் கண்டு கொண்டோம். அந்த மலையிலே இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, ஸ்தோத்திரம். அப்பா, அந்த நேரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் வழி நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, ஸ்தோத்திரம்.